ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் ஐங்குறு நூற்றிலிருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம். 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் ஐங்குறு நூறு. 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் ஐங்குறு நூறு. ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவரின் பெயர் என்ன? பேயனார். முல்லைத்திணை பாடலை பாடியது யார்? பேயனார். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். பின்வரும் 8 தொகை நூல்களுள் அதிகமான பாடல்களை கொண்ட நூல் ஐங்குறு நூறு. பின்வரும் 8 தொகை இதில் கொடுத்துருக்கிறதுலே இதில் அதிகமான பாடல்களை கொண்ட நூல் எது? ஐங்குறு நூறு. குறிஞ்சிக்கு கபிலர். குறிஞ்சிக்கு கபிலர் என இவரை கூறுவர். குறிஞ்சிக்கு கபிலர். வெஞ்சின விரல்வேர் காளையோ அஞ்சி லோதியை வர கரை தீமே. இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா ஓதலாந்தையார். வெஞ்சின விரல்வேர் காளையோ அஞ்சி லோதியை வர கரைந்தீமே. இந்த பாடலை பாடியவர் யார்? ஓதலாந்தையார். தவறான இணையை தேர்ந்தெடு. குறிஞ்சி கபிலர். முல்லை யார்? முல்லை பேயனார். முல்லை காடும் காடு சார்ந்த இடம் தானே, காட்டில் பேய் இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை பேயனார். இங்கே ஓதலாந்தையார் கொடுத்துருக்காங்க, அதனால் தவறு. மருதம் ஓரம்போகியார். நெய்தல் அம்மோனார். பாலை தான் ஓதலாந்தையார். பாலை ஓதலாந்தையார். அப்போ இதில் நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி. முல்லைக்கு பேயனார் வரும், அவங்க ஓதலாந்தையார் கொடுத்தனால தவறு. ஐங்குறு நூற்று நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா யானை கட்சை மாஞ்சேரல் இரும்பொறை. ஐங்குறு நூறு நூலை தொகுப்பித்தவர் யாருன்னா யானை கட்சை மாஞ்சேரல் இரும்பொறை. அடி வரையறையிலிருந்து சரியான வரிசையை குறிப்பிடுக. 3 முதல் 6 அடி ஐங்குறு நூறு. 4 முதல் 8 அடி குறுந்தொகை. 9 முதல் 12 அடி நற்றிணை. 13 முதல் 31 அடி அகநானூறு. ஆன்சர் ஏ. நும்மனை சிலம்பு கழியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறு நூறு. நும்மனை சிலம்பு கழியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறு நூறு. சேர மன்னன் யானை கட்சியை மாஞ்சேரல் இரும்பொறை. சேர மன்னன், இந்த யானை கட்சியை மாஞ்சேரல் இரும்பொறை என்ன மன்னன்? சேர மன்னன். ஆன்சர் ஏ. 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்கநூல் ஐங்குறு நூறு. 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்கநூல் ஐங்குறு நூறு. அடுத்து பொறுத்துக. குறிஞ்சி கபிலர். முல்லை பேயனார். முல்லை பேயனார். மருதம் ஓரம்போகியார். மருதம் ஓரம்போகியார்னா மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடம் தானே. வயல் வரப்புகள்லாம் எப்படி இருக்கும்? ஓரத்தில் தானே இருக்கும். ஓரத்தில் வயல் வரப்பு இருக்கும்ல, அதனால ஓரம்போகியார், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தல் அம்மோவனார். அம்மோவனார். நெய்தல் அம்மோவனார். ஆன்சர் ஏ. பெண்பார் புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத நூல் ஐங்குறு நூறு. பெண்பார் புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத நூல் ஐங்குறு நூறு. அடுத்து ஐங்குறு நூற்றிலேருந்து நமக்கு புக்ஸில் என்னென்ன பாடல்கள்லாம் இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு புது புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் மட்டும் ஒரே ஒரு பாட்டு இருக்கும். ஓல்டு புக்கில் 11th 12th பாடல் கொடுத்துருப்பாங்க. நாம் இந்த பாடலை பார்த்துட்டாவே நமக்கு போதும். நமக்கு ஃபுல்லாகவே அந்த பாடல் வரிகளை பார்த்துட்டாவே நமக்கு ஐங்குறு நூறு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நமக்கு இந்த 3 பாடல்கள்லேருந்து தான் கொஸ்டினே இருக்கும். அவ்வளோதான், பார்த்துட்டாவே நமக்கு எல்லாமே கவர் ஆகிடும். 11th ஸ்டாண்டர்டில் என்ன பாடல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐங்குறு நூறு அது பேயனார் எழுதிய பாடல். பேயனார் எழுதிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவமோடு பிடவலருந்து கவினி பூவணி கொண்டாவற்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே. இந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா பேயனார் எழுதிய பாடல். அதனுடைய நூல்வழி பார்த்துக்கலாம். 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 ஐங்குறு நூறு. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல். இந்த நூல் திணை ஒன்றிற்கு 100 பாடல்களாக 5 திணைகளுக்கு 500 பாடல்கள். இதை பாடிய புலவர்கள் குறிஞ்சி கபிலர். முல்லை பேய். முல்லை காடுல, அதனால் பேய் ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதத்தில் வயல் ஓரமாக வரப்பு இருக்குமா, அப்போ ஓரம் போகியார். நெய்தல் அம்மோவனார். நெய்தல் அம்மோவனார். பாலை ஓதலாந்தையார். பாலை ஓதலாந்தையார். ஐங்குறு நூற்றில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடி, எப்போவுமே கடவுள் வாழ்த்தினாலே அவர் தான், பெருந்தேவனார் தான். தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யானை கட்சியை மாஞ்சேரல் இரும்புரை. தொகுப்பித்தவர் நம்ம குழப்பிக்க கூடாது. தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யானை கட்சியை மாஞ்சேரல் இரும்புரை. பேயனார் சங்ககால புலவர் ஒருவர். இவர் இயற்றிய 105 பாடல்கள் கிடைச்சிருக்கு. பேயனார் யார்? சங்ககால புலவர்களுள் ஒருவர். இவர் இயற்றிய 105 பாடல்கள் கிடைச்சிருக்குது. ஓல்டு புக்கில் பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்டில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இதே தான் கொடுத்துருக்காங்க. 5 கூட்டல் குறுமை ஐங்குறு நூறு. 3 முதல் 6 அடி 500 பாடல்கள் இருக்குது. அதே மாதிரி
இது வந்து இந்த வரிசை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை என்னும் வரிசையில் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு திணையும் 100 பாடல்களை கொண்டு இருக்கும். இந்த ஐங்குறு நூற்றினுடைய வரிசை வந்து எப்படி இருக்குங்கிறத கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மருதத்தில் ஸ்டார்ட் ஆகும். மருதம், நெய்தல், அப்புறம் குறிஞ்சி, பாலை, முல்லை. மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை இப்படிங்கிற வரிசையில் தான் வந்து இருக்கும். அப்போது ஐங்குறு நூற்றினுடைய அந்த வரிசை முறை எப்படி இருக்குது, திணை வரிசைன்னு கேட்பாங்க. மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை அதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த நூலில் உள்ள மருதத்திணை பாடல்களை யார் பாடினாங்க? ஓரம்போகியார். நெய்தல் வந்து அம்முவனார், குறிஞ்சி கபிலர், பாலை வந்து ஓதலாந்தையார், முல்லை வந்து பேயனார். புலனழுக்கற்ற இந்த பாடல் இதில் நமக்கு இந்த 11th கொடுத்துருக்காங்கல்ல இந்த பாடலை பாடியது யார் அப்படின்னா, இந்த கபிலர் பாடிய பாடல். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம்ல, இதை தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யாருங்கிறது அதிலே பார்த்துட்டோம். தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் வந்து சேரமான், யானை கட்சி, மாஞ்சேரல், இரும்புரை. சேரமான் கொடுத்துருக்காங்கல்ல, சேர மன்னன். அதனால தான் இந்நூலுக்கு பாரதம் பாடிய பெருந்தேவனர் வந்து கடல் வாழ்த்து வந்து பாடியிருக்கிறாரு. இந்த பாடல் அந்த 11th இந்த கொடுத்துருக்காங்கல்ல இந்த மேலே இந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவே வந்து கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்பில் போய் பார்த்துக்கோங்க. இந்த பாடலை பாடியோர் யாருன்னா கபிலர். புலனழுக்கற்ற அந்தநாளன் என்று புகழப்பெற்றவர் தான் கபிலர். கபிலர் யார் அப்படின்னா வள்ளல் பாரியினுடைய அவைகள புலவர். பாரியின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். குறிஞ்சிப்பாட்டு ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி திணை பாடல்கள் 100 பாடல்கள் இருக்குது. குறிஞ்சி திணை பாடல்கள் எத்தனை? 100. ஒவ்வொரு திணைக்குமே எத்தனை பாடல்கள் இருக்கும்? 100 பாடல்கள் இருக்கும். பதிற்றுப்பத்தில் 7ஆம் பத்து கலித்தொகையில் குறிஞ்சிக்கலில் உள்ள 29 பாக்கள் முதலினை இவர் இயற்றியது. இவர் வந்து கபிலர் இயற்றிய பாடல்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? குறிஞ்சிப்பாட்டு அவர் இயற்றியது. அது இல்லாமல் ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி திணையில் 100 பாட்டு எழுதியிருக்காரு. பதிற்றுப்பத்தில் 7ஆம் பத்து வந்து எழுதினது யார்? கபிலர். பதிற்றுப்பத்தில் 7ஆம் பத்து வந்து கபிலர் எழுதியிருக்காரு. கலித்தொகையில் குறிஞ்சிக்கலியில் 29 பாட்டு வந்து எழுதியிருக்காரு. இவரது பாட்டு வன்மைக்கு பழைய இலக்கண உரைகளின் உதாரணமாக காட்டப்படும் கபிலரது பாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இதுதான் வந்து சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டு தான் மஞ்சை பத்து அப்படிங்கிற பாட்டு தான் இவர் எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்டில் வந்து நமக்கு ஓல்டு புக்கில் வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. ஐங்குறு நூற்றில் வந்து ஒரு பாடல். இதில் வந்து நூல்வெளியும் வந்து அதே தான் கொடுத்துருப்பாங்க. யார் யார் எழுதினாங்க. 3 முதல் 6 அடி பெருமை கொண்டது. அகவர் பாக்களால் துவக்கப்பட்டது. திணைக்கு 100 பாடல்களாக 500 பாடல்கள் கொண்டது. அதே மாதிரி யார் யார் எழுதினாங்க அப்படிங்கிறத அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. யார் வந்து தொகுத்தது, தொகுப்பித்தது ஏற்கனவே பார்த்தோம்ல, அதே தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 12th இருக்க பாட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுதரவு 10 அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. மறுதரவு 10 இது எழுதினது யார் அப்படின்னா ஓதலாந்தையார் எழுதியிருக்கார். பாலை திணை பாடல்களை பாடியிருப்பார்ல, அந்த ஓதலாந்தையார் தான் வந்து இந்த பாடலை வந்து எழுதியிருக்காரு. இந்த லைன் தான் வந்து நமக்கு அந்த ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்கள். வெஞ்சின விரல் வேர் காளையோ அஞ்சி லோதிடை வரங்கரை தீமே. இந்த லைன், அந்த கடைசி 2 லைன் இருக்குது பாருங்கள். இந்த லைன் தான் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க. அதனால் இந்த பாடல் லைனை மட்டும் என்ன பண்ணிக்கணும், நம்ம ரீட் பண்ணி தான் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். வெஞ்சின விரல்வேர் காளையோ அஞ்சி லோதிலை வரக்கரை தீமே. இந்த லைன் தான் வந்து கொடுத்து கேட்டிருக்காங்க நமக்கு என்ன பாடல் அப்படின்ட்டு. மறுவில் தூவி சிறு கருங்காக்கை அன்புடை மரபின் கிளையோடார பஞ்சூன் பெய்த பைனின வல்சி பொலம்புனை களத்தில் மாதோ வெஞ்சின விரல்வேர் காளையோடஞ்சி லோதியை வர கரைந்தீமே. இந்த பாடல் வந்து ஓதலாந்தியர் எழுதிய பாடல். திணை வந்து பாலை திணை. துறை வந்து நற்றாய் கூற்று. உடன்போகிய தலைமகள் மீண்டும் வருதற் பொருட்டு தாய் வந்து காகத்திற்கு பாராய் கடன் உரைத்தது அப்படிங்கிற துறையில் வந்து இந்த பாடல் வந்து எழுதியிருக்காங்க. இந்த பாடல் வரிகள் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். அதில் போய்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க பிடிஎஃபை. அந்த ஆசிரியர் குறிப்பு இது எழுதின பாடல் இது யார் அப்படின்னா ஓதலாந்தியர் எழுதியது. ஆந்தையார் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். ஓதலூர் அப்படிங்கிறது அவருடைய ஊரினுடைய பெயர். இதை ரெண்டையுமே சேர்த்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஓதல் ஆந்தையார் அப்படின்னு அழைக்கப்படுகிறோம். ஓதலூர் வந்து மேலை கடற்கரை பகுதியில் குட்டநாட்டில் உள்ளதான். ஓதலூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா குட்டநாடு அப்படிங்கிறதுல இருக்கிறது. இவர் பாட்டுகளில் பெரும்பாலானது பாலை திணை பாடல்கள் தான். ஆந்தை என்பது ஆதன் தந்தை என்பதன் மருவு மொழி. ஆந்தையார் சொல்கிறோம்ல, ஆந்தை அப்படின்னா ஆதன் தந்தை என்பதன் மருவு மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம்.